ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட்லாஸ் சீரிஸ் பார்க்க முன்னாடி என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாங்க வெயிட் பார்த்தாச்சா, வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் எப்போ எழுந்திரிச்சது அப்படின்றது 4:50க்குலாம் எழுந்திரிச்சிடுவேன். காலையில் எப்பயும் போல் ஃபஸ்ட்டாக எடுத்து குடிக்கிறது அப்படின்றது நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஸோ எந்த அளவுக்கு நான் என்னால் கொஞ்சம் சூடாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சூடாக தான் குடிப்பேன். நான் ரொம்பவும் ஹாட்டாக அப்படியே பயங்கர சூடாலாம் எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லை. ஒரு வெதுவெதுப்பான ஒரு வெந்நீர் தான் ஆரம்ப காலத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே நான் குடிப்பேன். அதனால் அந்தளவுக்கு தான் வந்து நெல்லிக்காய் ஜூஸுமே நான் குடிச்சுக்குவேன். ஓரளவுக்கு வெதுவெதுன்னு குடிச்சுக்கோங்க, அது ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸில். மார்னிங்கில் வாக்கிங் அப்படின்றது 10,000 ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பனி அப்படின்றது இன்றைக்கி செம்ம பனியாக இருந்ததுங்க. ஏற்று வர ஆளே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. எப்பயுமே அந்த இது இருக்காது, என்னென்ன த்ரோட்லாம் புண்ணாயிருமோ அப்படின்ற பயத்தான் இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு கொடூர பனியாக இருக்குது. காலையில் டிஃபனாக எடுத்துக்கிறது முளைக்கட்டின பச்சைப்பயிறு எப்பயும் போல் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச அத்திப்பழம், பாதாம் பருப்பு, கருப்புளுந்த திராட்சை. காலையில் பழங்கள் தான் எடுக்கிறேன், வெளியே போகிற வேலை இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மட்டும்தான் சமைச்சிருக்கேன். அதனால் காலையில் பழங்கள் எல்லாருமே 3 பேருமே நாங்கள் பழங்கள் தான் எடுத்திருக்கோம். ஒரு ஆப்பிள் வெட்டியிருக்கேன், கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், நல்ல நாட்டு பப்பாளி பழம் ஒல்லியாக நீளமாக இருந்தது. அது வெட்டினதுனால 4 பழத்தையும் நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அவங்களாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க. நான் வெட்டி 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. பழங்களை மட்டும் வெட்டினோடனே உடனே சாப்பிடுங்க, வச்சிருந்து சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த குளிர் சமயத்துல ரொம்ப இந்த பொடி கொசுவா ரொம்ப வரும். அதனால மேக்சிமம் பழங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவும் இப்போ வாங்காதீங்க. ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ காலையில டிஃபனா நான் எடுத்துக்கிறது பழங்கள் ஒன்லி தான். காலையில நிதிஷ்க்கு பட்டாணி சாதமும் உருளைக்கிழங்கும் வச்சுட்டேன். ஸோ நாங்கள் வந்து வெளியே போயிருந்தோம். என்ன நிதிஷோட பெரியப்பா பையனுக்கு வந்து கொஞ்சம் நகை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால பிரணோஜில் தான் போயிருந்தோம். ஸோ ஃபுல் டே வந்து அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணதுனால காலையில் சீக்கிரமாகவே வீட்டு வேலைகள் முடிச்சாச்சு. ஸோ எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பிட்டது அப்படின்றது பிரணவுக்கு ஏற்றாப்புல 5 பரெல்லாம் சாப்பிட்டோம். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், கீரை பொரியல், கீரை கூட்டு இருந்தது, கீரை கூட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிங்கர் சிப்ஸ் வந்து 1 எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க வாங்கும்போது நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாதா, கம்பல் பண்ணி கொடுக்கும்போது என்ன அது 1 எடுத்துக்கிட்டேன். ஹோட்டல் சாப்பாடு நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஏன்னா சில சமயம் எனக்கு சேரும், சில சமயம் சேராது. கம்மியாக தான் சாப்பிடுவேன். அப்படின்னு சில சமயம் நம்மளுக்கு ஆப்பை வச்சுருவோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி 4 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து 4 ஆனதுனால நிதிஷை வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் கூட்டு போயிட்டேன். அவன் இப்போ இந்த 1 வீக்காக தான் போயிட்டுருக்கான் ஸ்கேட்டிங்க்கு. வந்து அதுக்கு முன்னாடி போகல, லாக்டவுனுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி போனான். ரொம்ப சூப்பராக அவன் வந்து பண்ணுவான். பட் அவன் ரொம்ப மிஸ் பண்ணானே சொல்லலாம். இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இது ஆரம்பிச்சிருக்காங்க அகாடமிக்கு, நிதிஷோட ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயும். நல்லா பெருசாக நல்லா இருக்குது. நிதிஷ் பயங்கர ஆர்வத்தோடு போய் நல்லா பண்ணான். ஸோ டெய்லி கிளாஸ் வந்து நிதிஷ்க்கு வந்து 5லேருந்து 6:30 வரைக்கும் கிளாஸு. இப்போ டெய்லி இங்கே வந்து அவனை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு கூட்டு வருது எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் மாதிரி தான் நம்மளுக்கு. சில சமயம் அங்கேயே இருந்து பார்த்துக்கிற மாதிரி வேறு வந்துடும் ஸ்கேட்டிங் கிளாஸில். அதனால நம்ம மேக்ஸிமம் காலையிலேயே வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸை முடிச்சா தான் ஈவினிங்கில் வந்து ஈவினிங் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்து படிக்கிறது ரெண்டுமே இருக்குது, அதையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நைட்டு நான் வெறுமனே ஃபேட் கட்டட் ட்ரிங்க் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், ரொம்ப கம்மியாக. ஏன்னா எனக்கு அந்த மத்தியானம் ஹோட்டலில் சாப்பிட்டது வயிறு வந்து ஒரு மாதிரியாக, அடிவயிறு ஒரு மாதிரியாகவே இருந்தது, சரியாக எனக்கு சேரலை. அதனால் நான் நைட்டு எதுவுமே எடுத்துக்கல. நைட்டு எடுத்துக்கிறது அப்படின்றது நல்லா ஹாட்டாக வெந்தயம், சீரகம், சோம்பு ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். காலையில் எடுக்கிறது வந்து இன்றைக்கி இளநீ தான் எடுக்கிறான். எடுக்கிற டைம் வந்து மணி 11 இருக்கும். ரொம்ப டயர்டாகுது. நேற்று அந்த ஹோட்டலில் சாப்பிட்றது துப்பராக சேரல. இத்தனைக்கும் உருளைக்கிழங்கும் கீரையும் தான் சாப்பிட்டேன், கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டான். சாப்பாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோட்டலில் மேக்ஸிமம் வந்து இந்த ஒன்று அஜினமோட்டோ போடுறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லி அது நிறையா போடுறாங்க. அது என்ன ஆகுது, எனக்கு சுத்தமாக சேரவே இல்லை. வயிறு வலி ராத்திரி ஃபுல்லாக, அது துப்புராக சேரல. இத்தனைக்கும் நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு போயிருந்தேன். அவங்க கம்பல் பண்ணி சாப்பிட சொன்னதுனால சரின்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வேணான்னு சொல்கிறோமே அப்படின்னு யோசித்து போய் சாப்பிட்டது நம்மளுக்கு இப்போ வச்சு செய்த ஆப்பு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இளநீ குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் 2 இளநீ வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்குது, அதாவது நீர் சத்தே இல்லாமல் கண்ணன் 2 எரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இளநீ வாங்கி குடிங்க. நம்ம ஹைட்ரேட் ஆகணும் அப்படின்னாலே ஒன்று தண்ணியில் துளசி, புதினா இதெல்லாம் போட்டு குடிங்க, அப்படி இல்லைன்னா இளநீ வாங்கி குடிங்க. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு கொஞ்சம் இளநீ நல்லா கேட்கும். ஆனால் எங்கள் அப்பாவுக்குலாம் வந்து ஒரு இளநீ சாப்பிட்டா லூஸ் மோஷன் போகுது அப்படின்பாங்க. ஏன்னா அவங்க பயங்கர ஹீட் பாடி, ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கவங்க ஒரு இளநீ சாப்பிட்டா உடனே அவங்களுக்கு லூஸ் மோஷன் போயிருமா. அதனால அவங்க ஒரு இளநீ சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா 2 இளநீ 3 இளநீ சாப்பிட்டா தான் எனக்கு சரியாகும் அப்படின்பாங்க. அதனால உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி எது செட் ஆகுதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு இளநீ தான் கொஞ்சம் நல்லா செட் ஆகும், அதனால நான் இளநீ தான் எடுத்துக்குவேன். இன்றைக்கி நான் வாக்கிங் எதுவும் போகல, ஏன்னா எந்திரிக்கவே இல்லை, என்னால் எந்திரிக்க முடியல. பெயின்னால ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அதனால தூங்க ஆரம்பிச்சதே 5 மணிக்கு தான் தூங்கினா. அதுக்கப்புறம் மெதுவாக எந்திரிச்சு
இப்போ தான் இளநீ குடிச்சிட்டு இருக்கேன் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு. 1 மணிக்கு மத்தியானம் சாப்பாடாக எடுத்துக்கிறது கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட் பொரியல் வந்து ஒரு 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கருணக்கிழங்கு குழம்பு தான் வச்சுருந்தேன். கருணக்கிழங்கு குழம்பு சின்னதாக ஒரு கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்டுட்டேன். ஸோ மத்தியானம் சாப்பாடு அப்படின்றது இதான் எடுத்துக்கிட்டேன். முடிஞ்சால் கருணக்கிழங்கு சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா அது கூட தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். ஈவினிங்காக நிதிஷ்க்கு ஸ்கேட்டிங் ஷூ வாங்குறதுக்காக வெளியே போயிட்டோம். ஸோ அதனால் ஈவினிங்கில் என்னால் எக்ஸசைஸ் பண்ணவும் இல்லை. ஆனால் நைட்டு 7 to 8 மணி வரைக்கும் 1 hour வாக்கிங் நடந்தேன். 1 hour வாக்கிங் அப்படின்றது எனக்கு வந்து 5200 ஸ்டெப் வந்தது. மெதுவாக தான் நடந்தேன். ஸோ நடந்துகிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் வீட்டுக்காரங்களாம் பேசுனாங்க இல்லையா, அவங்க கூட 10 நிமிஷம் பேசிட்டு கடைசியில் கொஞ்சம் வாக்கிங் ஸ்டெப் வந்து கம்மியாயிடுச்சு. இதுக்காகவே நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன், ஏர்லி மார்னிங்கில் தான் வாக்கிங் போவேன். ஏன்னா அப்போ தான் யாரும் கண்ணில் தட்டுப்பட மாட்டாங்க, நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயாக நடந்துட்டு வந்துடலாம். ஏற்கனவே கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர் வந்து, என்னக்கா பண்ணுறது பக்கத்து வீட்டில் எத்து வீட்டில் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. பேசுவேன், பட் தேவையெல்லாம் பேசுறது கிடையாது. நம்மளுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும்போது அந்த வேலையை முடிச்சுட்டு எப்பயா அவங்க பார்த்தாங்கன்னா பேசுவேன், எல்லாருக்கூடையும் பேசுவேன். அதனால ரொம்ப ரேராக உட்காந்து அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் பேசுறது கிடையாது. சாயந்தரம் இளநீ தான் குடித்தேன், நைட்டுக்கு எதுவும் எடுத்துக்கல. என்னன்னா நேற்று சாப்பிட்டது உண்மையும் எனக்கு சேராமடைய ஒரு மாதிரியா வயிறு வந்து மந்தமாக இருந்த மாதிரியே இருக்குது. நல்லா பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன், பசிக்கல அப்படின்ற போது எனக்கெல்லாம் செமிக்காது, அப்புறம் திரும்பியும் பிரச்சனை வந்துடும். அதனால நான் எதுவும் எடுத்துக்கல நைட்டுக்கு. ஸோ சிம்பிளான ஒரு 2 நாள் விளாக் தான் இது. ஸோ இதுவுமே இப்போயுமே கண் வந்து பயங்கர டயர்டாக தெரியும். என்ன அப்படின்னா, அந்த சாப்பாடு சேரல அப்படின்னா, தூக்கம் சரியில்லை அப்படின்னாலே எனக்கு மெயினாக நைட்டு நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னா ஃபுல் டே நான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வேலை செய்வேன். அந்த நைட்டு தூக்கம் ஒரு நாள் சரியில்லை அப்படின்னாலுமே ஃபேஸில் ஃபஸ்ட்டாக எனக்கு காமிச்சு கொடுத்துருங்க. ஸோ வெயிட் லாஸில் தூக்கம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், தேவையில்லாம் மன அழுத்தத்துக்கு வர மாட்டோம். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி, தூக்கம், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும், கரெக்டான டயட் இருக்கணும், கரெக்டான எக்ஸசைஸ், இந்த 5 சேர்ந்ததாங்க டயட்டு. இந்த 5ஐயும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். பட் எல்லாருமே கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விலாகில் சந்திக்கலாம்.